வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் வம்சி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தோழா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். தோழா இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, பணம் மட்டுமே வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் மேலே அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னா அவன் வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இது இன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்சு படத்துடைய கதையை தழுவி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த இன்டச்சபிள்ஸ் படமே கூட ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுத்த படம் தான் இது. இந்த படம் வெளியே வந்து நிறைய அவார்டுகள் அள்ளி குமிச்சது மட்டும் இல்லாமல் வசூல்லையும் மிகப்பெரிய சாதனை புரிஞ்சுது. அந்த படத்தை இன்றைக்கி இந்தியனைஸ் பண்ணி இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை மாறுதல் பண்ணி ஓரளவுக்கு அதுக்கு ஈக்குவலாகவே படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படத்தில் ஒரு பணக்காரனுக்கும் அவங்ககிட்ட வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தில் என்னென்னா, ஒரு பணக்காரனுக்கும் அவங்ககிட்ட வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு உள்ள உறவு தான். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, அந்த பணக்காரன் வெள்ளைக்காரனாகவும் அந்த வேலைக்காரன் நீக்ரோவாகவும் இருப்பார். இந்த வெள்ளைக்காரனுக்கும் நீக்ரோவுக்கும் இருக்கிற வித்தியாசம் நீங்கள் பல புத்தகங்களில் படிச்சிருக்கலாம் அல்லது கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஜாங்கோ அன்செயின்ட், அப்புறம் இந்த 12 Years a Slave, இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கலாம். அப்படிப்பட்ட முரண்பாடு உள்ள இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தில் மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் நாகார்ஜுனாவும் கார்த்தியும் அப்படியான எந்த ஒரு முரண்பாடும் இல்லை. அவர் முதலாளி, இவர் தொழிலாளி, அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு பலமாக இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இருந்தாலும் அந்த படத்தை நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாறுதல்களை பண்ணியிருக்காங்க. அது பல காட்சிகள் பலமாக இருந்தாலும் சில காட்சிகள் பலவீனமாக இருக்கிறதையும் தவிர்க்க முடியல. அதில் முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லணும்னா, படத்துடைய நீளம். அந்த படம் 2 மணி நேரம் தான் ஓடும். அது ரொம்ப கிரிப்பாக இருக்கும். ஆனால் இந்த படம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது. கொஞ்சம் வளவள குழக்குலன்னு தான் இருக்குது. அந்த படத்தில் மாண்டேஜ் சாங்லாம் கூட இருக்குது. ஆனால் இந்த படத்தில் தேவையில்லாமல் ஒரு 2 சாங் வருது. அதெல்லாம் குறைச்சிருக்கலாம். மற்றபடி இன்டச்சபிள் படத்தை தவிர்த்துட்டு தோழா படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு நாகார்ஜுனாவும் கார்த்தியும் தான். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கார்த்தி இந்த பெயிண்டிங் காமெடிலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு உணர்வுபூர்வமான பொழுதுபோக்கு படம். நிச்சயமாக குடும்பத்தோடு போய் ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.